ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் ஏப்ரல் 2021 நடந்த இம்பார்ட்டண்ட் டிஃபென்ஸ் சமிட்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். Important defense news. India and US carry out military drill Vajra Prahar 2021 in Himachal Pradesh. ஸோ இது என்னென்னா, இந்தியாவும் யூஎஸுக்கு இடையில் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதோட பேர் வஜ்ரா பிரகார். இது வந்து 11th எடிஷன். எங்கே வச்சு நடந்ததுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, வஜ்ரா பிரகார் எந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது இந்தியா அண்ட் யூஎஸுக்கு இடையில் நடந்திருக்குது. ஸோ 2021 நடந்தது 11th எடிஷன். அண்ட் எத்தனாவது எடிஷன் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 11th எடிஷன். அண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்திருக்கு. The Indian Navy deployed its warship Shivalik and long-range maritime patrol aircraft PHI in the PASEX exercise. ஸோ பாசெக்ஸ் எக்ஸசைஸும் இந்தியாவுக்கும் யூஎஸுக்கு இடையில் நடந்த ஒரு நாவல் எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவிலேருந்து ஷிவாலிக் நாவலும் அண்ட் யூஎஸில் உள்ள P8I வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி பிப்ரவரியில் இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர்மிஸ் வந்து எக்ஸசைஸ் யூத் அபியாஸும் ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தானில் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக 3 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் இந்தியா அண்ட் யூஎஸுக்கு இடையில். ஸோ இந்தியா அண்ட் யூஎஸுக்கு இடையில் வஜ்ரா பிரகார் ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்துச்சு. அது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். தென் இந்தியா அண்ட் யூஎஸோட நாவல் எக்ஸசைஸ் பாசெக்ஸ் நடந்திருக்கு. தென் இந்தியா அண்ட் யூஎஸோட ஆர்மிஸுக்கான யூத் அபியாஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து ராஜஸ்தானில் நடந்திருக்கு. Shandhir Urgashena 2021 Indian Army to participate in multinational military exercise in Bangladesh. ஸோ பங்களாதேஷில் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட பேர் ஷந்தீர் அர்கோஷேனா. ஸோ மல்டிநேஷ்னல் அப்படிங்கும் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் ஆர்மியும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, பங்களாதேஷோட 50 years ஆஃப் லிபரேஷன், அதாவது அவங்க சுதந்திரம் பெற்று 50வது வருடத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷந்தீர் உர்கஷேனா 2021 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸசைஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இந்தியா ஆர்மியை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ பங்களாதேஷோட ஃபாதர் ஆஃப் த நேஷன் பங்கபந்து ஷேக் முஜிபர் ரஹ்மான், அவரையும் பெருமைப்படுத்துகிற விதமாக தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவரோட பர்த் செஞ்சுனரி, அதாவது இது அவரோட 100வது பிறந்த நாள். அண்ட் பங்களாதேஷ் விடுதலை பெற்று 50 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க, ஷந்தீர் உர்கஷேனா. ஸோ இந்த ஷந்தீர் உர்கஷேனா அப்படிங்கிறது வந்து உக்ரோஷேனா அப்படிங்கிறது வந்து எந்த கண்ட்ரியில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அண்ட் அதில் இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்கிட்டா, ஸோ இந்தியாவிலேருந்து இந்தியன் ஆர்மி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. Lightweight bulletproof jacket developed by DRDO lab. ஸோ DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களும் DMSRDA கான்பூரும் சேர்ந்து லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வந்து இந்தியன் ஆர்மிஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து எதுக்கு கீழேனா, நம்மளோட ஆத்ம நிர்பார் பாரத் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான். ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கும்போது எல்லாமே மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் இந்த லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டையும் நம்ம DRDOவும் DMSRDE கான்பூரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் வந்து 9 கிலோகிராம். 4th batch of 3 Rafale ஃபைட்டர் ஜெட்ஸ் லேண்ட் இன் இந்தியா ஃப்ரம் ஃப்ரான்ஸ். ஸோ ரஃபேல் அப்படின்னாலே அது நமக்கு இந்தியாவுக்கு வந்து கொடுக்கறது வந்து ஃப்ரான்ஸ் தான். ஸோ இந்தியாவுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து 4th பேட்சாக 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 5 எக்ஸ்ட்ரா ரஃபேல் ஜெட் வந்து ஏப்ரலோட எண்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வரும்போது அதுக்கு ஃபியூல் தேவைப்படும். ஸோ இடையில எங்கே ரீஃபியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தான் நியூஸு.
இது எத்தனாவது பேட்ச்னா 4th பேட்ச். எத்தனை ரஃபேல் ஜெட் வந்துச்சுன்னா 3 ரஃபேல் ஜெட் வந்துச்சு. அண்ட் இன்னும் ஏப்ரல் எண்டில் வந்து அகெயின் ஒரு 5 ரஃபேல் ஜெட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To boost Seychelles maritime security, India gift rupees 100 crore patrol vessel PS Zoroaster. ஸோ Seychelles அப்படிங்கிற கண்ட்ரியோட மேரிடைம் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து ஒரு பேட்ரோல் வெசலை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கு Seychellesக்கு. அதோட நேம் தான் PS Zoroaster. ஸோ இதோட ஒர்த்து வந்து 100 crore. இது 4th டைம் இப்படி ஒரு பேட்ரோல் வெசலை கொடுத்துருக்குது. 2005லேருந்தே நம்ம இப்படி வந்து Seychellesக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நேம் என்னெல்லாம் ப்ரீவியஸாக கொடுத்த அந்த பேட்ரோல் வெசலோட நேம் என்னெல்லாம்னா PS Topaz, PS Constant, பேட்ரோல் போட் ஹாம்ஸ். அண்ட் நவ் கொடுத்தது வந்து PS Zoroaster. அண்ட் அகெயின் இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் Seychellesோட பிரசிடென்ட் வாவல் ராமகலாவன். ஸோ இந்த ஷிப்பை PS Zoroaster வந்து டிசைன் பண்ணது யாருன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப் பில்டர்ஸ் பிளாட். 8th India Kyrgyz Joint Special Forces Exercise Kanjar begins. ஸோ இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ், அதாவது ஆர்மி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம படிப்போம்ல, அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில நடந்திருக்கு. அதோட நேம் வந்து கஞ்சர். ஸோ இது எங்கே வச்சு நடந்திருக்குன்னா கிர்கிஸ்தானோட கேபிட்டலான பிஷ்கேக்கில் வச்சு தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 8th இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் நம்ம கிர்கிஸ்தான் கூட பண்ணக்கூடியது. இது 8வது தடவை. ஸோ இது 8th எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிர்கிஸ்தானோட கேபிட்டல் தான் பிஷ்கேக். அங்கே வச்சு தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் கஞ்சர் நடந்திருக்கு. ஸோ கஞ்சர் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து என்னதுன்னா இந்தியா அண்ட் கிர்கிஸ்தானுக்கு இடையில நடந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ். Varuna 2021 India France naval exercise to begin in Arabian Sea. ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான ஒரு நாவல் எக்ஸசைஸ் தான் இந்த வருணா. ஸோ வருணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையிலான ஒரு நாவல் எக்ஸசைஸ். இது வந்து அரேபியன் சீல நடந்திருக்கு. இது எத்தனாவது எக்ஸசைஸ்னால் 19th எடிஷன். ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க, எத்தனாவது எடிஷன்னு நம்மளுக்கே கேட்கலாம். 19th எடிஷன். அண்ட் எந்த 2 கண்ட்ரிக்கு இடையிலனா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸுக்கு இடையில. அதோட நேம் வந்து வருணா 2021. எந்த சீல வச்சு நடந்துச்சுன்னா அரேபியன் சீல வச்சு நடந்திருக்கு. DRDO develops single crystal blades. ஸோ DRDO அப்படிங்கும்போது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெலிகாப்டர் இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஸோ சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட்ஸ் இதை க்ரியேட் பண்ணது DRDO. அதில் 60 சிங்கிள் கிறிஸ்டல் பிளேடை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடுக்கும் நம்ம DRDO கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரக்கூடியதுன்னா இண்டிஜினியஸ் ஹெலிகாப்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடோட இண்டிஜினியஸ் ஹெலிகாப்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே தான் இந்த 60 சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட்ஸை வந்து நம்ம DRDO வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடுக்கு கொடுத்துருக்காங்க. DRDO conducts maiden trial of Python 5 air-to-air missile. ஸோ Python 5 அப்படிங்கிறது air-to-air missile. அதை வந்து DRDO வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுன்னா தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் அட் கோவாவில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Python 5 air-to-air missile யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் தான் இந்த ஏர்-to-air missile Python 5 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5th ஜென்ரேஷன். அதனால தான் 5 அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் நியூஸ். ஸோ DRDO வந்து Python 5 அப்படிங்கிற ஏர்-டு-ஏர் மிசைல். ஸோ Python 5 அப்படிங்கிறது என்ன மிசைல் அப்படின்னு கேட்பாங்க, ஏர்-டு-ஏரா சர்ஃபேஸ்-டு-ஏரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ Python 5 அப்படிங்கிறது ஏர்-டு-ஏர் மிசைல். இது எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவாவில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணினது யாருன்னா ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல். அண்ட் இது எத்தனாவது ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன். இம்பார்ட்டன்ட் சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ். India participate in 2nd Sherpas meeting of G7 guest countries. ஸோ இதில்
ஷெர்பாஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு கான்ஃபரன்ஸோ நடக்க முன்னாடி அதை முன் தயாரிப்பாக செய்யக்கூடியவங்கள தான் ஷெர்பாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, G7 மீட்டிங்க்கான ஒரு ஷெர்பாஸ் மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் இந்தியா வந்து கெஸ்ட் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா G7ல் வந்து இந்தியா கிடையாது. ஸோ இதில் வந்து கெஸ்ட்டாக இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எந்த கெஸ்ட்டு கண்ட்ரியெல்லாம் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்கெல்லாம் கெஸ்ட்டு கண்ட்ரியை இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து இதில் யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னா இந்தியாவோட G7 ஷெர்பா சுரேஷ் பிரபு வந்து இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா G7 கெஸ்ட்டு கண்ட்ரிக்கான அந்த ஷெர்பாஸ் மீட்டிங் எத்தனாவது மீட்டிங்னு கேட்கலாம். ஸோ செகண்ட் மீட்டிங். அண்ட் இந்தியாவிலேருந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சுரேஷ் பிரபு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் G7ல் இந்தியா மெம்பர் கண்ட்ரியான்னு கூட கேட்கலாம். ஸோ இந்தியா வந்து G7ல் மெம்பர் கண்ட்ரி கிடையாது. அண்ட் இதில் யாரெல்லாம் கெஸ்ட் கண்ட்ரியை ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட்டெண்ட்ஸ் 103rd Development Committee meeting of World Bank IMF virtually. ஸோ IMFனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பேங்க் IMF ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ அதனால நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு விர்ச்சுவலாக தான் நடந்திருக்கு. இது எத்தனாவது எடிஷன்னா 103rd எடிஷன். ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேர்ல்டு பேங்க் IMF மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங் அப்படின்னா 103rd. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அட்டெண்ட் செகண்ட் விர்ச்சுவல் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங். ஸோ G20ல் நம்ம இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரி. ஸோ G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்கில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறனால நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கோட நேமை பார்த்தீங்கன்னா செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங். ஸோ இந்த 20 கண்ட்ரியில் உள்ள சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது யாருக்கு கீழே, எந்த பிரசிடென்சிக்கு கீழே நடக்குன்னா இட்டாலி தான் இந்த மீட்டிங்க்கு சேர் பண்ணுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ஹெல்ட் அண்டர் த இட்டாலியன் பிரசிடென்சி. ஸோ இது விர்ச்சுவலாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது G20 மீட்டிங் செகண்ட் விர்ச்சுவல் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங். விர்ச்சுவலாக தான் இது செகண்டு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது நிர்மலா சீதாராமன். Prime Minister Narendra Modi to inaugurate Raisina Dialogue 2021. ஸோ Raisina Dialogue அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் தான், ஜியோ பொலிட்டிக்ஸ், ஜியோ எக்கனாமிக்ஸ் அதை பற்றின ஒரு டயலாக் தான் இந்த ரைசினா டயலாக். இது 2016லேருந்தே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இயர் அதை இனாக்ரேட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடி. அண்ட் இல்லை சீஃப் கெஸ்ட்டாக யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா ருவாண்டாவோட பிரசிடென்ட் பால் காகமே அண்ட் டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன், இவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா ஸ்காட் மாரிசன் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் இதோட தீம் வந்து வைரல் வேர்ல்ட் அவுட் பிரேக்ஸ் அவுட்லயர்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ரைசினா டயலாக் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருதுன்னா ஒரு 5 தீமேட்டிக் பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. Whose multilateralism, reconstructing the UN and beyond, securing and diversifying supply chains, global public birds, holding actors and nations to account, infodemic, இதெல்லாம் அவங்களோட பில்லர்ஸாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஜெண்டர் க்ரோத் டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே இது வந்து மெயினாக வச்சு தான் இந்த டயலாக் நடக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ரைசினா டயலாக் 2021 இனாக்ரேட் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க ருவாண்டா பிரசிடென்ட் பால் காகமே அண்ட் டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மோரிசன். இந்த வருஷம் இதோட தீம் வந்து வைரல் வேர்ல்ட் அவுட் பிரேக்ஸ் அவுட்லேயர்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நார்மலாக ரைசினா டயலாக் வந்து 5 தீமேட்டிக் பில்லர்ஸுக்கு கீழே வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ராஜ்நாத் சிங் இனாக்ரேட் IAF கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2021. ஸோ IAF அப்படின்னா
இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கமாண்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை நடக்கும். பெர் இயர் 2 மீட்டிங் நடக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு பை ஆனுவல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இனாக்ரேட் பண்ணது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். எங்கே வச்சு நடந்திருக்குன்னா வாயு பவன் நியூ டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. On April 12, 2021, Dr. Harshvardhan, Union Minister for Health and Family Welfare, chaired ICMR's International Symposium titled One Health in India, Research Informing Biosafety, Preparedness and Response through Video Conference. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு சிம்போசியத்துக்கு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, சேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணது ஐசிஎம்ஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இதில் வந்து அவங்க ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்போசியத்தோட டைட்டில் தான் ஒன் ஹெல்த் இன் இந்தியா, ரிசர்ச் இன்ஃபார்மிங் பயோசேஃப்டி, ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் சேர் பண்ணது யாருன்னா நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன். ஸோ இதில் வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ணது வந்து ஐசிஎம்ஆர் அண்ட் இதை சப்போர்ட் பண்ணது நேஷ்னல் ஒன் ஹெல்த் இன்ஸ்டிடியூட். இது எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. அந்த நேஷ்னல் ஒன் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் வந்து நாக்பூரில் இருக்குது. ஸோ ஐசிஎம்ஆர் ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட தீம் ஒன் ஹெல்த் இன் இந்தியா, ரிசர்ச் இன்ஃபார்மிங் பயோசேஃப்டி, ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் சேர் பண்ணது நம்ம ஹர்ஷ்வர்தன். அண்ட் இந்த மீட்டிங்குக்கு கூட சப்போர்ட் பண்ணது வந்து நேஷ்னல் ஒன் ஹெல்த் இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நாக்பூரில் இருக்குது. Commerce and Industry Minister Piyush Goyal chaired first meeting of National Startup Advisory Council. ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட்அப் அட்வைசரி கவுன்சில் ஒன்று நடந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு மீட்டிங். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து சேர் பண்ணது நம்மளோட காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். இது ஆர்கனைஸ் பண்ணது ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா ஸ்டார்ட் அப் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய இன்னோவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ். இப்போ புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறவங்களுக்காக தான் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபஸ்ட்டு. ஸோ நேஷ்னல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி அப்படிங்கும்போதே ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு கவுன்சில் மீட்டிங் தான் இது ஃபஸ்ட்டு மீட்டிங். அண்ட் இதை சேர் பண்ணது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல். அண்ட் இதை கண்டக்ட் பண்ணது ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். Prime Minister Modi to attend Leaders Summit on Climate on April 22. ஸோ இது ஒரு சமிட், லீடர்ஸ் சமிட் ஆன் கிளைமேட். இதை ஹோஸ்ட் பண்ணுறது யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன். இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிறாரு. ஸோ இதில் டோட்டலாக 40 வேர்ல்டு லீடர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிறாங்க. இது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு அக்ரிமெண்ட், அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதோட 5th anniversary-யும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட தீம் வந்து அவர் கலெக்டிவ் ஸ்பிரிண்ட் டு 2030. ஸோ 2030 நம்ம அந்த கார்பன் எமிஷன் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னுலாம் நம்ம ஒரு மோட்டிவ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு எய்ம் வச்சுருக்கோம். ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இந்த கான்ஃபரன்ஸை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். அந்த லீடர்ஸ் சமிட் ஆன் கிளைமேட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட் ஜோ பைடன். அண்ட் இதில் இந்தியாவும் கலந்துக்கிறது. இந்தியா சார்பாக பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிறாங்க. அண்ட் 40 கண்ட்ரீஸில் உள்ள லீடர்ஸை வந்து இதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட 5th anniversary-யை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இதோட தீம் வந்து அவர் கலெக்டிவ் ஸ்பிரிண்ட் டு 2030 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. External Affairs Minister Dr. S. Jaishankar speaks in video conferencing with the Foreign Minister of Portugal, Augusto Santos Silva. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் போர்ச்சுகலோட ஃபாரின் மினிஸ்டர் அகஸ்டோ சாண்டோஸ் சில்வாவும் ஒரு மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கான ப்ரிப்ரேஷனாக இந்தியா யூரோப்பியன் யூனியன் சமிட்டோட ப்ரிப்ரேஷனாக தான் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது கேட்கலான்னா போர்ச்சுகலோட ஃபாரின் மினிஸ்டரோட நேம் கேட்கலாம். அண்ட் போர்ச்சுகல் கண்ட்ரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கனால அவங்களோட பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கரன்சி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டிக் ஜிகேலேருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு போர்ச்சுகல் ஃபாரின் மினிஸ்டருக்கும் நம்மளோட
ஃபாரின் மினிஸ்டருக்கு இடையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது எதற்காகனா இந்தியா யூரோப்பியன் யூனியன் சமிட்டோட ப்ரிப்ரேஷனுக்காக போர்ச்சுகலோட ஃபாரின் மினிஸ்டர் அகஸ்டோ சாண்டோஸ் சில்வா அண்ட் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். NTIPRIT conducts webinar on NAVIC opportunities for the telecom industries. So NTIPRIT full form என்னன்னா National Telecommunications Institute for Policy Research, Innovation and Training. அவங்க வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா NAVIC opportunities. NAVIC அப்படிங்கிறது ஒரு சேட்டிலைட் நேவிகேஷன் அண்ட் இந்தியன் கன்ஸ்டலேஷன் சேட்டிலைட். ஸோ இதை டெவலப் பண்ணது ISRO. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அந்த வெபினாரில் சொல்லுவாங்க. ஸோ இது யார் கூடலாம் அவங்க கொலாபரேட் பண்ணி இந்த வெபினாரை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ISRO அண்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரி இவங்க கூடலாம் சேர்ந்து தான் இந்த வெபினாரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாவிக் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டலேஷன். ஸோ இதை வந்து ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், நாவிக் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டலேஷன். கண்டக்ட் பண்ணுறது வந்து ISRO, டெலிகாம் இண்டஸ்ட்ரி அண்ட் NTIPRIT ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் ட்ரைனிங். அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. நாவிக்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. அதை டெவலப் பண்ணது நம்மளோட ISRO. ஸோ இது மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுன்னா 1500 கிலோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியனோட மெயின் லேண்ட் அப்படிங்கும்போது நம்ம அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் சேர்க்காம வெறும் நம்மளோட இந்தியனோட லேண்டு மட்டும் சேர்த்து வரக்கூடியதை தான் இந்தியன் மெயின் லேண்டு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி 1500 கிலோமீட்டர் வந்து இந்த நாவிக் சேட்டிலைட் வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறது இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2021. ஸோ இது ஃபஸ்ட்டு பை ஆனுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி படித்தோம். ராஜ்நாத் சிங்க்கு வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இதை வந்து சேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட தீமும் இதில் கொடுத்துருக்காங்க, ரீஓரியன்டிங் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ இந்த தீம் இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸோட தீம் என்னென்னா ரீஓரியன்டிங் ஃபார் த ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்ட் நியூஸ் பார்க்கலாம். நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை டிஸ்கவர்ட் நக்கட்யூபா சின்ஹாலா ராமசுவாமி சதாசிவன். ஸோ நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் 6 லைன் ப்ளூ பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அகஸ்தியன் மலையில். ஸோ இதோட நேமை தான் என்ன சொல்லியிருக்காங்க, நக்கட்யூபா சின்ஹாலா ராமசுவாமி சதாசிவம். அதாவது இதை கண்டுபிடிச்சவங்களோட நேமை பார்த்தீங்கன்னா கலேஷ் சதாசிவம், பஜ்ஜு கே அண்ட் ராகுல் நாட், அப்புறம் ராமசுவாமி நேக்கர். ஸோ இவங்களோட நேமெல்லாம் சேர்த்து அது கூட நியூவாக ஒரு நேமையும் சேர்த்து நக்கட்யூபா சின்ஹாலா ராமசுவாமி சதாசிவன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டர்ஃப்ளைக்கும் பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இம்பார்ட்டன்ட். ஸோ வெஸ்டர்ன் காட் அகஸ்திய மலை அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் இந்த பட்டர்ஃப்ளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 6 லைன் ப்ளூ பட்டர்ஃப்ளை. In Maharashtra, new plant species discovered named after Sharad Pawar. ஸோ மகாராஷ்டிராலேயும் ஒரு நியூவாக ஒரு பிளான்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த ஜெனஸ் வகை சார்ந்ததுன்னா அக்ரீரியா. ஸோ இதோட பெயரை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா ஷரத் பவார் அப்படிங்கிறவர் வந்து மகாராஷ்டிராவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஸோ அவரோட நேமை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கும் பேர் வச்சுருக்காங்க. பேரை பார்த்தீங்கன்னா அர்கியரா ஷரத் சந்திரஜி. ஸோ அந்த ஷரத் அப்படிங்கிறது அந்த மினிஸ்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, அவர் அக்ரிகல்ச்சருக்கு பண்ணின டெடிக்கேஷன் எல்லாம் பெருமைப்படுத்துறதுக்காக தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்க நியூ பிளான்ட் ஸ்பீஷீஸ்க்கு வந்து அவரோட பேரே வச்சுருக்காங்க, அர்கியரா ஷரத் சந்திரஜி. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏவியன் ஸ்பீஷீஸ் கவுண்ட் ரீச்சஸ் 1340. நியூ ஸ்பீஷீஸ் 3 பேண்டட் ரோஸ் ஃபின்ச் டிஸ்கவர்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் 3 நியூ ரோஸ் ஃபின்ச் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்தியாவில் ஏவியன் ஸ்பீஷீஸோட கவுண்ட் வந்து 1340 வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரோஸ் ஃபின்ச் 3 பேண்டட் ரோஸ் ஃபின்ச் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஏவியன் ஸ்பீஷீஸோட கவுண்ட் வந்து 1340 ரீச் ஆகிருக்கு.
New species of insect discovered in Kosovo, Potomorphix coronavirus. ஸோ நியூ இன்செக்ட் அதோட பேர் வந்து பொட்டோமோஃபிலிக்ஸ் கொரோனா வைரஸ். ஸோ இது வந்து ஒரு நியூ இன்செக்ட். இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொசோவாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ கொசோவா அப்படிங்கிற பிளேஸில் நியூ இன்செக்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து பொட்டோமோஃபிலிக்ஸ் கொரோனா வைரஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.